மின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தானேனோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, மயக்கத்திலே இவன் உறங்க, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. தாயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் நல்லது, சிறப்பு, மிக மிக சிறப்பு. சரி, பட்டிமன்றம் ஆரம்பிக்கலாமா? இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா? முதல்ல எல்லாருக்கும் யாருக்குமே தயவு செய்து 2 பேர் முன்ன போடும். இல்ல எங்க ஜிம்பா பசங்களை கூட்டுன்னு போயிட்டு அந்த பக்கம் மந்தவெளி இது மணிகார் ஆபீஸ் பக்கத்துல ஒரு மகளிர் ஆபீஸ் குடோன்னு உடச்சு வச்சுக்கிறாங்க. உள்ள நொந்து 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 நொங்கிடுவாங்க. உட்கார். மகாபாரத போர் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். மகாபாரத போருக்கு யார் காரணம்? தயவு செய்து அமைதியா இருக்கணும். நீங்க குறுக்க பேசணும், நான் பேச மாட்டேன். இல்ல பட்டிமன்றத்தை 1 மணி நேரத்துல முடிச்சுட்டு நாங்க போயிட்டே இருந்துருவோம். பசங்க பேசணுமா வேணாம் அது மட்டும் சொல்லுங்க உங்களுக்கு. அப்ப நீங்க அமைதியா இருக்கணுமா இல்லையா? அதனால அமைதியா இருங்க. முதலாவதாக இந்த பட்டிமன்றத்திற்கு மகாபாரத போருக்கு யார் காரணம்? பாண்டவரின் கண்ணனா, கௌரவரின் சகுனியா? தலைப்பெல்லாம் வித்தியாசமா தான் இருக்குது. என்ன நடுவுரா போட்டுக்கிறீங்க பாரு. அதான் கொஞ்சம் பக்கு பக்குன்னு எல்லாம் முளைச்ச கத்திரிக்காய், முளைக்காத வெண்டகா. அது ஒண்ணு பத்தியா தீபா தேவி வந்துட்டு பெறுவோம். ஏன்னா அவ்வளவு அழகு தேவதைகள். இந்த குழந்தைகளை வச்சு என்ன பட்டிமன்றம் பேச சொல்றீங்களே, நீங்க என்ன பேச போது, எப்படி இருக்க போகுதுன்னு சொல்வதற்கு முன்னால் முதலாவதாக இந்த பட்டிமன்றத்தில் மகாபாரத போருக்கு கண்ணன் தான் காரணம், கண்ணன் தான் காரணம், கண்ணனே காரணம், காரணம் காரணம் காரணம், அவன்தான் காரணம் என சொல்ல வருகிறார்கள். உங்கள் திவ்யஸ்ரீயை அறிமுகப்படுத்துகிறோம். அவர்கள் எழுந்து கரகோஷம் விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இதுக்கு இணையான ஒரு இனியாஸ்டி, அதுவும் சாதாரண இனியாஸ்டி இல்ல, அது ஓவரா பண்ற எங்கள் இனியாஸ்டி செல்லம் அவர்களையும் அறிமுகம் படுத்துகிறோம். இனியாஸ்டி எழுந்து உங்கள் கரகோஷத்தை எல்லாருக்கும் கை கொடுக்குமாறு கேட்கிறோம். குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. தெரியுண்டா எனக்கு. அடுத்ததாக பேச தெரியுமா தெரியாதானே தெரியல, இதுவும் பேசுறன்னு வந்துடுச்சு ஒரு குழந்தை. ஆனா அது எப்படி பேச போகுது, என்ன பேச போகுதுன்னு தெரியல. அறிமுகம் படுத்துகிறோம் எங்கள் அருமை செல்வன் திரு வெற்றி என்கின்ற செல்வத்தை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுடைய பேச்சை கண்டுகளித்து எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கனெக்ஷன் எகிரியும். இன்னும் முடியலடா.
உனக்கு கை தட்டவே மாட்டேங்கிறாங்க, கை தட்ட சொல்றே எல்லாரும். அடுத்ததாக கடைசி பேச்சாளர் எங்கள் வெற்றி செல்வன் அவர்களை அழைக்கிறோம். கை தட்டு பட்டலப்பா, சத்தமா நீங்க உட்காருப்பா. என்னுடைய குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரர் என்று சொல்லுவதற்கு முன்னால் நான் என்ன சொல்லிடுறேன். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, இந்த பட்டிமன்றத்திற்கு பாராட்டி மாவட்ட கவுன்சிலர் அவர்கள் எனக்கு நேற்று 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்துக்கு 500 ரூபாய் வாரி வழங்கிய மாவட்ட கவுன்சிலர் திருமலா அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது சமயம் எங்களுடைய அருமை பாசத்துக்குரிய தாய், நான் இல்லை என்று சொன்னாலும் எனக்கு ஓடோடி வந்து முதலில் நான் தர உனக்கு காசு நீ செய்யின் என்று சொல்ல உங்கள் அருகாமையிலே அமர்ந்திருக்கிறார்கள் மஞ்சுளா அம்மா அவர்கள். பூமாலைக்காக 1000 ரூபாய் நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அந்த அம்மையாருக்கு கை தட்டுங்க. ஆட்டு விட்டால் யார் ஒருவர் ஆடாதாரி கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரி கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, எண்ணியலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே, நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஐயா, நான் பட்டிமன்றத்துல பேசிட்டு இருக்கேன் ஐயா. வீரகோவில் 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 கொளத்தூர் வீரகோவில் வாங்க. கை தட்டுங்க. பத்தல பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டார், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டார், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பே, இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பே, நன்மை செய்து உள்ளம் வாங்கும் துன்பம் கேட்பே, ஆட்டு விட்டால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவு கிடைத்தாலும் வழங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டு விட்டால் யாரொருவர் ஆடாதாரி கண்ணா, ஆசையினும் தொட்டிலே ஆடாதாரி கண்ணா.
ஏன் தெரியுமா? 2 வீட்டுக்கு பாலமாக இருப்பேன், அதற்காக என்னுடைய ரத்தத்தையும் சிந்தவனுக்கு குங்கம். அதுல பாருங்க, நல்லா வைக்கிறாங்கல்ல. ஒரு வாரம் வைப்பாங்க, 1 மாசம் வைப்பாங்க. ஆம்பளை மேல போவாங்க, கோணையா வைக்கிறாங்க. சண்டை வந்து ஐசி போடுறாங்க. ஒரு பொம்பளை போன் பேசினா திடீர்னு பொங்க தைக்குது. என்ன பண்ணா பாடலை தான் கூட்டுக்கார கம்யூனிட்டி கேட்டான். இப்படிதான் நாங்க பேசுவோம். ஆனா இங்க வந்து அருமையான தலைப்பு. பண்டா போறீங்க ஏற்பட காரணம் யாரு? அதுவும் பாருங்க, பச்சில குழந்தைங்க 2 குழந்தைங்களை ஏற்றிருக்காரு. அவங்களெல்லாம் இது மகாபாரதம் என்ன தெரியாது. ஆனா அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்து பேச வைக்கிறாங்க. உண்மையா அவங்களுக்காக ஒரு முறை கை தட்டலாம். கை தட்டலாம். பேனர் போட்டு சின்ன சின்ன குழந்தைங்க உண்டாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? தமிழ் பண்றாங்கன்னா ரொம்ப உண்மையிலேயே சிறப்பான இதுதான். அப்படிப்பட்ட குமரன் அவர்கள் உங்கள் ஊரில் மேலும் மேலும் பட்டிமன்றத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிடுறோம். குமரா சொல்லுங்க. நாங்கெல்லாம் பைக்ல போனா சிங்கிளா போனா போலீஸ்கார மடக்கிறானா ஈபி ஜேடின்னா அப்பவும் மடக்கிறான். ஆனா பொண்டாட்டி கூட வரணும்னா மடக்க மாட்டான். ஏன் தெரியல, ஏற்கனவே ஒரு கஷ்டத்தான போறான். நான் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது அவனுக்கே தெரியும். ஏன்னா கொடுத்து வச்சு வரியா கஷ்டத்தோட போறான். ஏன்னா பைக்ல போறோம் 4 பேர் வணங்கி சொல்லுவான். வணங்கி சொன்னா வச்சுக்கோ. ஏன்னா அது எல்லாரும் வணங்கி சொல்ல முடியாது. யாருமே வணங்கி சொல்லணும்னு வச்சுக்கோ. மரியாதை என்ன தெரியா? வணங்கி சொன்னா தெரியும். அது மாதிரி எவ்வளவு கஷ்டம் தெரியும். ஒரே ஒரு பஞ்சு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். சர்வீஸுக்கு போய் வந்த குட்டி அப்படியோ குழந்தை டிஸ்டர்ப் பண்ண சொல்லுங்க ஐயா. சர்வீஸுக்கு போய் வந்த பைக்கும் ஆத்தா வீட்டுக்கு போய் வந்த வைப்பும் கண்டாவளத்துக்கு 4 நாள் ஆகுமா. நல்லா கத்துக்கிட்டு அமைச்சிடறாங்க. அப்படிதான் இருக்குது. இவரை டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பல. குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லி இவரை வாட்சிட்டு முடிச்சிடறேன். நானும் வாத்தியாரு. பெரும்பாலும் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். 20 வருஷம் வாத்தியாரா நான் பாடம் நடத்தினாங்க. மணி அடிச்சுட்டாங்க. உடனே டிஆர் வசனம் பேசினேன். அடித்தது மணி, முடிந்தது பணினா பையன் விட்டது சனி. 5 மார்க் எடுத்துட்டு வெக்கமா இல்லையா? பையன் என்ன பார்த்து கேட்கறான். ஒண்ணுமே 5 மார்க் போட்டு உனக்கு வெக்கமா இல்லையா? எவ்வளவு இது இருக்கும் பாரு. 1 1 2 2 4 4 4 8 8 14 கண்ணு பண்ணு மாதிரி ஐயா. 1 1 2 2 4 4 4 8 8 14 14 எவ்வளவு கேட்ட பையன் என்ன கேட்கறான்? நல்ல வாத்தியாரியா கஷ்டமா என்ன கேட்கறியா? இவ்வளவு தெளிவாக அப்படிப்பட்ட குழந்தைகள் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து குழந்தைகளையே பேச்சாளர்களை வைத்து சிறப்பா பண்றாங்கன்னா, உங்கள் ஊரினுடைய மண்ணின் மைந்தர் பண்றாங்கன்னா நீங்க உண்மையிலேயே பாராட்டலாம். அப்படிப்பட்ட குமரன் வருங்காலத்தில் எங்களை போல, ஏன்னா நான் ஒரு 1000 பட்டிமன்றம் போயிட்டேன். எல்லாருமே தெரியும். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, துபாய், குவைத் போன்ற வெளிநாடுகள்லாம் போய் பேசிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி குமரனும் மேலும் மேலும் வளர்வதற்கு உங்கள் ஊர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பட்டிமன்றத்தை நீங்க தொடரலாம். நன்றி ஐயா. குழந்தைகிட்ட மைக் கொடுத்துருங்க. கொஞ்சம் கைதட்டுங்க. உங்கள் வாதத்தை துவக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தாமா. என்ன பத்தி தெரியுங்க சொல்ல மாட்டியா? என்ன சொல்ற? வானத்தில் இருக்கும் வெள்ளை மேகமே. கேடுடா பாச. நான் வானத்தில் இருக்கிற வெள்ளை மேகமா? அது கைதட்ட போகல. என்னடா என்ன போய் மேகன்றாங்க. அவ்வளவு வானத்தில் இருக்கும் வானவில்லே. யோனி கலராங்க. மொத்தத்துல மேல இருக்கிற கருப்பு நிலாவே. என்ன சொன்னேன்? கருப்பு நிலாவே. என்ன போய் என்ன சொன்னேன்? கருப்பு நிலா சொன்னேன். என் காதுல கேட்கல. கருப்பு நிலா சொன்னேன். பஞ்சாயத்தா நமக்காக அப்படி பண்ண வெள்ள குச்சியோட வெயில காட்சி கிடக்கிறாங்களே. ஏண்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கா? சரிம்மா. ஓகே, கை தட்டுங்க. வாமா. ஏமா
என்ன போய் கருப்பு நிலான்னு சொன்னியே, நான் கருப்பு நிலா மாரியா இருக்கிறேன்? கருப்பு நிலா எங்கன்னா வானத்தில் இருக்குதாமா? அட்லீஸ்ட் என்ன அமாவாசை சொல்லியிருந்தா நான் ஒத்துருப்பேன்ல. வரும்போதே கிண்டலு கேலி பேச்சு எகத்தால வேற. ஆமா சரி துவக்குங்க. மாமழை திங்களை போற்றுவோம் திங்களை போற்றுவோம், மாமழையை போற்றுவோம் மாமழையை போற்றுவோம், ஞாயிறை போற்றுவோம் ஞாயிறை போற்றுவோம். கண் கண்ட தெய்வம் எது என்று சொன்னால் சூரியன் சந்திரன் வானத்தில் பெய்யும் மழையை தான் குறிக்கிறார் என்றால் இந்த பெண் சிலப்பதிகாரத்தின் இளமாடிகளை முதலில் வைத்து பேசியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அதற்கு கை தட்டுங்கயா. கண்ணால சூரியனை பாக்குறோமா, கண்ணால சந்திரனை பாக்குறோமா, கண்ணால மழையை பாக்குறோம். ஆனா நம்ம பட்டிமன்றம் பேசும்போது மழையை கூட தூரம் போயிடுச்சு பாருங்க. பட்டிமன்றம் நடந்து கொண்டே இருப்பது பெரியவர்கள் தாய்மார்கள் யாராக இருந்தாலும் கோவில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் வாதத்தை துவக்குங்க. முதல்ல எதுக்கு கூப்பிட்டேங்க? எதுக்கு கூப்பிட்டாங்க? எவ்வளவு அழகா லைட் ஷீட் போட்டு வச்சுக்கிறாங்க, சீரியல் போட்டு கட்டிக்கிறான், கலர் பேப்பர் கட்டிக்கிறான். எங்க பசங்க ராவெல்லாம் கண்ணு மூச்சு கருடு வாகனுக்கு எவ்வளவு பெயிண்டிங் கொடுத்துக்குது. எங்க பசங்க ஜோடிப்பு எவ்வளவு அழகு பண்ணிக்குது. எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னத்துக்கு கூப்பிட்டீங்களா? கேக்கத்தை பத்திய கேன பயிற்சி மாதிரி கேக்குது. ஏமா கிருஷ்ண ஜெயந்திக்கு கூப்பிட்டோமா? கிருஷ்ண ஜெயந்திக்கு தானே கூப்பிட்டீங்க? கிருஷ்ண ஜெயந்தி கூப்பிட்டது வேற எதுக்கு கூப்பிட்ட? நிக்க வச்சிருக்கீங்க. ஆமா அம்மா எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, ஓட்டு போட்டுருக்கோம். பேச்சாளரா வந்துக்கிறோமா? என்னத்துக்கு? நான் தலைப்புனே எதுவுமே சொல்லலையே. சரிதான், தலைப்பே என்னன்னு சொல்லலையா உனக்கு? ஆமாவா? மகாபாரத போருக்கு யார் காரணம்? பாண்டவரின் கண்ணனா கௌரவரின் சகுனியா? ஏமா ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கியா? சரி ஸ்டார்ட் பண்ணி பேசுமா. ஆவணி மாதம் அஷ்டமி திதி 14ஆம் தேதி வாசுதேவன் தேவகிக்கு 8வது பிள்ளையார் பிறந்தார். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. கைதட்டுங்க, அந்த குழந்தை எவ்வளவு அழகா சொல்லுதுன்னு. பிறந்தாரு. தாய்மாமன் கம்சனையே கொன்னுட்டாங்க. அம்மா அம்மா ஏம்மா கட்டிட்டு என் காதையே கேட்கல. ஐயோ அது வேற கத்துது. என்ன சொன்ன? தாய்மாமன் கம்சனையே கொன்னுட்டாங்க. அட பாதகத்தி புள்ளைய, தாய் மாமனான கம்சனையே கொன்னுட்டாரா? ஆமா உனக்கு எத்தனை மாமாங்கிறாங்க? 3. துரியோதன குடும்பத்துல ஒரு மாமா இருந்தாவே அவன் குடும்பம் புத்து ஒழுங்கு மாரி எரிஞ்சிச்சு. உனக்கு கல்யாணம் பண்ணும் போது மாமனுக்கு எத்தனை சீர் வரிசை எடுத்துட்டு வந்து வைக்க போறாங்களோ. கனியா கேட்டுக்கோ. ஆமா என்னென்ன மாமாங்கிறாங்க? மோகன் அடுத்து வெள்ளை மாமா, சிவப்பு மாமா, கருப்பு மாமா, அப்புறம் பிஸ்கட் மாமா எல்லாங்கிறாங்களா? அப்புறம் வேற இது என்ன பேர் புரியுதா உங்களுக்கு? சூரிய குடும்பம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? யுவர்னஸ், புளூட்டோ, நெப்டியூன் அந்த மாமாக்கிறாங்க. அப்போ அதானே என்னமா பண்ணுவ? உங்க மாமனுக்கு வீச்சருவா கூட எத்தனை வந்துருவாடு. கவலைப்படாத. இனிமேதான் எங்க ஜெகதீசன் ஐயா ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. பட்டிமன்றம் நீ போய் பேசுறாரு. டேபா கொஞ்சம் கம்முனராடே. ஒரு இடத்துல குழி நோண்டி வச்சுக்கிறான், ஒரு இடத்துல வெறு வெத்து வச்சுக்கிறான். ஏன்னா பக்கத்துல ஒரு பொட்டை வச்சுக்கிறான். இத புதைக்கணுமா எரிக்கணுமான்னு என்ன கேட்கறதுக்கு. புதைக்கணும்னு சொன்னானா தீர்ப்பு சொன்னாலும் குளிச்சிடு, கொளுத்திடுன்னு சொன்னானா குழி நோண்டி வச்சுட்டு அவனை சேர்த்து பொச்சிடுன்னு. அப்படிலாம் இந்த ஊர்ல யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது தாய்மார்கள் இருக்கிற ஊர். ஆனா கை தட்டுங்க, நல்லா உற்சாகப்படுத்துங்க. சரி பாயிண்ட்டுக்கு வாமா. ஒரு பலாக்கனியால் பல சட்டை உருவாக்கினான். யாரு? சகுனி. இவரா? ஆமா.
ஒரே பலா பைத்திலையா? தயவு செய்து குழந்தைங்களா போயிட்டுன்னு போயிடுங்க, எங்களுக்கு தடைப்படுது. நல்லா கேட்டுக்குப்பா மனோஜ், மொத்தம் 105 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு ராசு மாமா வந்து ராசு அண்ணா வந்து இது பலாப்பழம் எடுத்துன்னு வருவாரு. ஆளுக்கு எத்தனை பழம் வரும்? ஆளுக்கு ஒரு பழம் தான் வரும். கரெக்டா கேட்டா 105 பேருக்கு ஆளுக்கு ஒரு பழம் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பீமசேன ஒருத்தங்க பாரு, ஏண்டா உனக்கு ஒரே பழம் போதுமான்னு கேட்டான். லபக்குன்னு 20 மீங்கி போட்டான். அதுக்கு கலக வச்சது யாருன்னா கண்ணன் தான் சொல்றது அந்த குழந்தை. அதுக்கே கை தட்டுங்க நல்லா, சத்தம் பத்தனை எனக்கு. அடுத்து சொல்லுமா. தூது சென்றவன் ஆகையால் பாரத போருக்கு கண்ணன் தான் காரணம். தூது போனானா? ஏமா துரியோதன நாட்டு கொடுக்கலன்னா தூது போனா, அதனாலதான் பாரத போர் உண்டாச்சுன்னு சொல்றேன். வெரி குட், கை தட்டுங்க அதுக்கும். அடுத்து இப்ப தீர்ப்பு வந்து கண்ணனை பத்தி தான் சொல்லணும். ஏன் மாமா தான் நல்லது சொல்லணும். கொஞ்சம் குழந்தைங்களா அமைதியா இருக்கு சொல்லுங்க. எல்லாம் தாய்மாரெல்லாம் கொஞ்சம் அப்படி வெளியே உட்கார வச்சு கொஞ்சம் காத்தார வைங்க. அம்மா அந்த கேசரிய ரெடியா இரு, நான் சொல்லும் போது கொடுத்துரு ஜனங்களுக்கு. ஓகே, கண்ணன் தான் தீர்ப்பு சொல்லணுமா? மாத்திலாம் சொல்லக்கூடாதா? மாத்தி சொன்னேன்னு வெச்சுக்க. என்னடி அம்மா பண்ணுவ? வெள்ள வந்துற உச்சிரு. ஏடா நான் கிருஷ்ண ஜெயந்தி போதும்னு நினைச்சேன், நடுவுரா போட்டு என்னைய தோலை உரிச்சிடுவோம்னு சொல்லு. சரி, கை தட்டுங்க குழந்தைக்கு, அவ்வளவு அழகா பேசிச்சு. அருமை அருமை பேச்சு. எல்லாரும் கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. இப்போ எல்லாரும் மனச நோவாத மாதிரி யார் யாருக்கெல்லாம் அம்மா பிடிக்கலாம் கை தட்டுங்க, சத்தமா கை தட்டுங்க. வேகம் பத்தல. இப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு மகாபாரத போருக்கு இத்தனை பேர் காரணம், இவங்கதான் எல்லாத்துக்கும் உறுதுணையா. முடிச்சிடுறோம்பா. இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் அம்மா பாட்டு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை தட்டுங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? லா 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 லா. கைதுங்க. ஒரு பேச்சாளர் ஆகையால் எங்கள் பாசத்துக்குரிய மாணவி செல்ல பிள்ளை, ஓகேங்க, எங்கள் செல்ல பிள்ளை இனியாஸ்ரீ அவர்கள் வருக, உங்கள் வாதத்தை துவக்குக. வாமா இனியாஸ்ரீ, உங்கள் வாதத்தை துவக்குக. கை தட்டுங்க குழந்தைக்கு. குரு பிரம்மா
அப்படியே வணங்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இன்னொரு கைத்தட்டல் பெருசா கொடுத்துருங்க. வாமா, நீங்க கதையை சொல்லு. என்னது என்னது? ஏமா அப்ப உங்க சித்தப்பா என்னது இந்த உக்காந்துக்கிறானே ஒன்ன யாரு? நான் என்ன பார்த்தாதா இதுதான் ஒண்ணு சொல்லிட்டு போகுதுன்னா நான் போயிட்டு கருப்பு நீலான்னு நீ என்னன்னா நான் லூசு நீ லூசா? என்ன பார்த்தா லூசு வேறியாது உனக்கு எங்க தெரியாமா இந்த கூட்டு வந்தீங்க? மாறாகம் ஓடுது. சரி கதை சொல்லுமா. மறுபடியும் மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுது. கதை சொல்றியா? இப்பதான் வச்சு கதை சொல்லுது குழந்தை. சொல்லு சொல்லு. யார் வாய்க்கு வந்து? ஒழுங்கா சொல்லு. ஃபர்ஸ்ட் எனக்கு கதையை புரியுது. எந்த கடைக்கு போச்சுங்களோ போய் பாட்டு போய். நீ லூசு வாங்கிட்டு ஊடு போட்டா வேற யாருடா இருப்பாங்க? நான் லூஸ். ஏப்பா ஏமா அவனை கொஞ்சம் தள்ளுங்கோ. அந்த நோட்டெல்லாம் வேற தோறான். சரிம்மா, அப்ப நான் இதே ஒத்துக்கிறேன். நீ கதையை தோக்கு. என்ன கதை சொன்ன? மறுபடியும் அதே ஆரம்பிக்காத. பாயிட்டுக்கு வா. யாரு? கை தடுங்க குழந்தைக்கு. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுத்தான் சகுனி. என்னத்துக்கு அவமானப்படுத்தினாங்க? வாட் இஸ் பகடை? ஓஹோ, தாயக்கட்டை உருட்டினால பாஞ்சாலி அம்மையாரே அடிமையாக்கி சேலை இழுத்தாங்கன்னு சொல்ற, அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்ற. குழந்தையோட டான் டான் சொல்லுங்க. ஒரு கை தட்டுங்க, நல்லா வேகமா தட்டுங்க. சத்தமே பத்திரம் இருக்கு. அடுத்து சொல்லுமா. தூது சென்ற கண்ணனையே அவமானப்படுத்தினாங்களா சகுனி? இதற்கு விளக்கெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். அடுத்து அது சரி. எந்த குடும்பத்துல எவ குல நாசம் பண்ணாத அவ குடும்பத்திலேயே அவதான் நாசம் பண்றதுக்கு ஒத்தி ஒத்தி ஒழுங்காத்த வராத பொறுமை அவளுக்கு. அவ குஞ்சி நிமிந்து கோலம் போட்டா செய்யறாளு. இப்போ வரவனுக்கு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாளு. எங்க இந்த ஒரு பெயிண்ட் டப்பாவா நீலமேக நான் பெயிண்ட் கடைக்கு போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதை போட்டு தண்ணி மட்டும் நல்லா தள்ளி விட்டு அதையே வச்சுக்கிறாங்க. மாசம் கணக்கா அந்த கோலம் இருக்குது. அது கூட இவங்க தொலைக்கிறது இல்ல. கல்யாணம் ஆகிற ஆம்பளை பசங்க நம்ம தாண்டா தக்க இவரோட்டி. அது ஒண்ணுமே பண்றது இல்லடா. கை தட்டுங்க கை தட்டுங்க. ஓகே, அடுத்து யார் காரணம்? இந்த குழந்தை யாரு? தயவு செய்து கொஞ்சம் அப்படிட்டு போயிடும். எல்லாம் கண்ண மேலேயே வருதுங்க. சகுனிதான் காரணமான்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி செல்வன் யசந்தன் இந்த பக்கம் வாங்க. அந்த சகுனியின் சூதி நாளை பாடல் நாங்க டைம் பாஸ் போடுவோம். எங்களுக்கு தேவை வருமானம் வரணும். மறுபடியும் நீ இப்படி உக்கார், நீ பட்டு சகுனியின் சூதினாலே நீங்கள் சகல சம்பத்தும் தொற்று. சகுனியின் சூதினாலே நீங்கள் சகல சம்பத்தும் தொற்று. அகமுள்ள துரியனுக்கு நீங்கள் அடிமையராவீர்கள். அகமுள்ள
துரியனுக்கு நீங்கள் அடிமையாராவீர்கள். அழகுள்ள துரியனுக்கு நீங்கள் அடிமையாவீர்கள். பாஞ்சாலி அம்மையாரை பாவிப்படுத்துவான் மானபங்கம். அம்மையாரை படுத்துவான் மானபங்கம். துச்சாதனனை விட்டு அவன் துயில்தனை உரிய செய்வான். துச்சாதனனை விட்டு அவன் துயில்தனை உரிய செய்வான். ஹரி 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 என்று அன்னை அபயம் அபயம் என்று உரைப்பாள். கேட்டுடுங்க. அபி ஹரி ஹரி என்று அவள் அபயம் அபயம் என்று உரைப்பாள். கொடுக்கும். பாஞ்சாலி அம்மையாரை பாவி படுத்துவான் மானபங்கம். துச்சாதனனை விட்டு பாவி துயில்தனை உரிய செய்வான். ஹரி 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 என்று அன்னை ஹரஹர ஓலமிடுவார். கோவிந்தா ஹரி 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 என்று அவள் அழகை அவை உடைவார். துச்சாதனனை விட்டு பாவி துயில்தனை உரிய செய்வார். துச்சாதனனை விட்டு பாவி துயில்தனை உரிய செய்வார். அச்சோ தேவர்களே, அச்சோ தேவர்களே, கபயம் அபயம் என்று உரைத்தார். பாஞ்சாலி அம்மையாரை பாவி படுத்துவான் மானபங்கோ. பாஞ்சாலி அம்மையாரை பாவி படுத்துவான் மானபங்கோ. கோவிந்தா கோவிந்தா. போதுண்டப்பா. கோவிந்தானா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? பெரியமா நீ பெரியமா இல்ல நீ பியூட்டி. உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? கோவிந்தா அப்படின்னா என்ன தெரியுமா? சிவபெருமான் ஓட்டுல நிறைய பசுமாடு காளை மாடு எல்லாம் வந்து நின்றான். அப்ப என்ன பண்ணா கண்ண பரமாத்மா தான், அதாவது மகாவிஷ்ணு அந்த குழந்தைய, எந்த குழந்தைய, கண்ணன் என்கின்றவன் தங்கச்சியில எனக்கு மாடை கொடுமான்னு கேட்டிருக்கான். ஆத்துக்கார பார்த்துட்டு எப்ப கொடுக்கணும் ஏது கொடுக்கணும், ஏன்னா தங்கச்சிக்காரலாம் தான் தெரியும். புருஷனுக்கு தெரியாத நிறைய பொருள் அண்ணங்கார வீட்டுக்கு அனுப்பத்தெல்லாம் தங்கச்சிக்காரிங்க தான். மாமியாரே 10 தலை மூசிருக்குதா செத்து கொடுக்குதான்னு பார்க்க விட மாட்டாங்க. பொருளை நைஸா அனுப்பத்துல வேற. அது மாதிரி சிவபெருமான் வாசல் வழியாக வர பெருமாள் தெருவழியாக நின்று கொண்டிருக்க கோ இந்தா கோ இந்தா கோ இந்தா அந்த பெயர் தான் கோவிந்தா 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 என்று வந்தது. கைத்தடுங்க. இதுக்குதான் அதுக்கு அர்த்தம். நானே பேசினா டைம் ஆயிடும். போலாமா? எங்கம்மா? அடுத்த பேச்சாளர் எங்கள் அருமை தம்பி, என்றும் செல்வன், வெற்றிக்கு செல்வன், எங்கள் வெற்றி செல்வன் வருக. உங்கள் வாதத்தை துவக்குக. அனைவருக்கும் வணக்கம். அடக்கமுடையார் அடக்கமுடையார் அறிவிலர் என்று நீ கடக்க கருதுவம் வேண்டாம். மடைத்தளவில் ஓடுமீனோட உருமீன் மறுமளவும் வாடி இருக்குமா கொக்கே. கை தட்டுங்க. இது என்னன்னு கேட்டா மூதுரை. ஔவையாருடைய பாடலை சொல்லியிருக்கு. குளத்துல எத்தனையோ கரை இருக்குது, அந்த குளக்கரையில எத்தனையோ மீன்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்ற டயலாக கரெக்டா சொல்லியிருக்கான். ஓகே சொல்லு. உங்களை பத்தி புகழட்டா? ஐயோ, வர போற ராமாயணம் போற என் தலையதான் உருட்டு. ஒன்னு கருப்புடிலான்னு சொல்லிட்டு போச்சு, என்ன லூஸ்னு சொல்லிட்டு போச்சு. எங்க அம்மா எதிர்க்குறாங்க, பார்த்துக்கோ. நல்லா மேக்கப் பண்ணுவான்டா, கரகாட காட்சி கடகா போய். சொல்லுப்பா. சொல்லட்டா? ஐயோ, என்ன வேற ஐயோ புத்துறாரு. என்னடா சொல்ல போற? சொல்லிடட்டா? சொல்லு. சொல்லட்டா? எப்பா கோவில இவன் சொல்லிட்டான்னு சொல்றானே. ஏடா
முந்தனேத்து தாண்டா திம்பேட்ட பக்கத்துல யாரோ முனிமா பொண்ணு கனிமா பொண்ணு இஸ்திரி ஓடி விட்டா அந்த மாதிரி சொல்லிட்டான்னு சொல்றேன். என்னை பத்தி சொல்ல உனக்கு அவ்வளோ பெருமையா இருக்கா? ஆமாவா? சரி சொல்லிடு. என்ன அவ்வளவு பெருமை எங்கிருந்தா இதெல்லாம் பூசின்னு வந்து ஒட்டிங்க? எப்படி கேட்டலாம் எப்ப பார்த்தாலும் வந்து சொல்லிட்டா வேணாவா வேணாவான்னு சொல்லி தொலைடா. பாக்குறதுக்கு என்ன டிவிகே தலைவர் விஜய் மாரி இருக்கிறனா? இல்ல. ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி மாரி இருக்கிறனா? இல்ல. டிஎம்கே ஸ்டாலின் மாரி இருக்கிறனா? இல்ல. இல்ல நான் தமிழர் சீமான் மாரி இருக்கிறனா? இல்ல. அடப்பாவி, நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாரியாவது இருக்கிறனாடா? அப்ப என்ன பேர் தானா கேற? பாக்கிறதுக்கு நிலங்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஏண்டா எம்மா குயிப்பீருந்தா எங்க குத்துறாங்க? காதுலதான். எந்த இடத்துல குத்துறாங்க? காதுலதான் குத்துறாங்க. நான் கேட்கறது ஒரு புரியுதா இல்லையா? புரியுது. எந்த இடத்துல குத்துறாங்க? காதுலதான் குத்துறாங்க. என்ன குத்துறாங்க? சரி, ஒரு மாதிரி குத்துறாங்க கேட்டு பாத்தீங்களா? சரி, அந்த மேட்ரு விட்டுறாப்பா. என்ன வேற நலங்கு வைக்கிற மாரி இருக்கிறன்னு சொல்லிட்டு போன்னு என்னதான் பாக்குது. என்ன பார்த்தா நலங்கு வைக்கிற மாரி ஆகுது. ஆமா. செந்தில இதெல்லாம் உன் வேலைதான். ஒண்ணு நீ பண்ணிருக்கணும். எங்க வெண்ணிலா அது பண்ணிருக்கணும். என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்டேன். நான் நலங்கு வைக்கிற பையன் மெரிக்கிற போட்டேன். நீ மேட்டருக்கு வாடா. பகடை ஆடும்போது கண்ணனை அழைக்கவில்லை. இது நியாயமா அநியாயமா? கனகா கேட்டது கேட்டியா? ஒன்னக்காரன் சொன்னது இது எவ்வளவு அடக்கமா இருக்குது பத்தியா? இது என்னத்துக்கு எழுதுக்கு போதோ? கனி பெத்த மகனே என்ன பேச போறானோ தெரியல. பெல்லு மட்டும் முன்ன ரெண்டு கேக்குறான் பாரு. பகடை ஆடும் போது கண்ணனை கூப்பிட்டு யாரா ஒரு வார்த்தை கேட்கறான். அவன் கேட்கறது நியாயமா அநியாயமான்னு என்ன கேட்கறான். ஒத்துக்கிறேன்டா சாமி, நியாயம்தான். ஏனென்றால் சூது ஆடும் போது துரியோதனன் பக்கத்துல சகுனி உக்காந்து யாரனா அவன் கண்ணா நினைச்சு போட்டு இருந்தா அந்த பகடம் மாடி இருக்கும். விட்டுட்டான். சரி, ஓகே. மாண்டாள அம்மனை சேலை இழுக்கும் போது கண்ணனை அழைத்தல். நீ கேட்கறதும் கரெக்ட் தான். பீஷ்மரை போய் கேட்டான், அந்த மக்கு சாம்பாடி உக்காந்துட்டான். துரோணரை போய் கேட்டான், வேத வியாச பக்கத்துல இருக்கிற ராஜகுருவனை கிருபரை கேட்டான். அந்த தலைநாட்டுல ஒண்ணு ஆட்டல. அந்த அம்மா கட்டிட்டாங்க பாரு 5 பேர். யாரு? பஞ்ச பாண்டவர்கள். அவகிட்டையும் முறை கொடுத்தா அங்கேயும் வேலைக்கு ஆகல. அதன் பிறகு சேலையை மாற்றான் ஒருவன் துச்சாதன குச்சி இசிக்கும் போது அவன் ஒரு கை இங்கதான் வச்சிருந்தான். ஒரு கையே நாராயணா கோவிந்தா நாராயணா கோவிந்தா வாடா வாடனா அவன் எங்கிருந்து வருவான்? இவன் எப்படியாப்பட்ட கல்வன் தெரியாது நம்மளுக்கு. கையை பிடிச்சுக்கிட்டு என்ன கோவிந்தான்னு கூப்பிட்டா நான் வந்துருவேனா நான் வரமாட்டேனான்னு யோசிச்சு கம்முனே இருந்தான். மறுபடியும் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டா வரல. தனது 2 கையை தூக்கி கோவிந்தான்னு கூப்பிட்ட பிறகுதான் பாஞ்சாலி புகை காக்க தங்கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் நூலை கொடுத்தான். இதுக்கு கை தட்டாதா? நீ தர வாய, நீ தரகிற வாய பார்க்கும் போது தான் கீதை அம்மா அது ஏரோப்ளேன் இருக்கணும் போதும்.
அருமை சகோதரர் சுதாகர் ஐயாவும் வந்திருந்து இந்த பட்டிமன்றத்தை பாராட்டி இருக்கிறார். அன்னாரும் நன்றாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் அழகா இருக்கிறீங்க. கடைசியில எங்க என்ன உட்காந்துக்கிறாங்க. 50 ரூபாய் பட்டிமன்றத்துக்கு முதல் பணம் கொடுத்துருக்கார். நல்ல உள்ளவங்க யாரா இருந்தா காதல மூக்கல கத்து கொடுத்தா கைட்டி கொடுக்குறதுக்கு மனம் வரணும். வருமா? வரட்டும். சரி இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட் பாப்பா தம்பி. தூது சென்றவன் கண்ணன், அடுத்தவன் வீட்டிற்குள் போவான் விதுரன். இதுவும் கரெக்டான பாயிண்ட். சுதாகரண்ணா, உனக்கு சித்தப்பா இருக்கிறாரு. நான் வீட்டுக்கு வரதான் மரியாதை. வீட்டுக்கு வராத ஊரா மூடான உன் சித்தப்பா வீட்டுல போய் உக்காஞ்சி நல்லா மூக்க பிடிக்க துணுக்கிட்டு தூது வரத்து நியாயமா அநியாயமானு கேட்குது. கரெக்டான பாயிண்ட் தானே? இதுக்கு குழந்தை கை தட்ட மாட்டீங்களா? தூது சென்றவன் நேரா எதிர்க்க போய் துரியோதன கிட்ட பேசினானா அவன் நல்லவன். அத்தை விட்டான் தூதுக்கு நேரா போல விதுர வீட்டுக்கு போறான். ஏன் போறான், எதுக்கு போறான்னு 1 மணி நேரத்துல அந்த தீர்ப்பை சொல்லணும். அது பிறகு சொல்றோம். அடுத்த பாயிண்ட் போறான். சகுனியின் தந்திரம் கண்ணனின் மந்திரம் ஆகையால் போருக்கு கண்ணனே காரணம் என்று கூறுகிறேன். சகுனியின் தந்திரம் எங்கள் கண்ணனின் மந்திரம். அருமையான பேச்சுப்பா. குழந்தைக்கு நல்லா கை தட்டுங்கப்பா, சத்தமா தட்டுங்க. என் காதல கேட்கல. ஓகே, நல்ல பேச்சால அருமையான பேச்சை பேசி எங்களுக்கு வாழ்த்தை சொல்லியிருக்கிறான். குழந்தை அவனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெற்றி செல்வனும் ஏவேந்திரனும் யஸ்வன் பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பாட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுவும் ஏன் கூட இது நல்ல பாட்டு, சிவபெருமான் பாடலை பாடணும்னு சொல்றாங்க. அதனால பாடிடலாமா? சத்தமா ஏதோ 1 2 ஓகே பாடிடலாமா? கன்ஃபார்மா? முக்கியமா? ஒரே நிமிஷம் கூட ஜம்புலிங்கமே ஜடா ஜடா ஜோதிலிங்கமே அரோகரா. ஜம்புலிங்கமே ஜடா ஜடா ஜோதிலிங்கமே அரோகரா. வாழுலிங்கமே அதாபுதா பஞ்சலிங்கமே மசால்வதா. வாழுலிங்கமே சதா சிவா பஞ்சலிங்கமே மகாதேவா. ஜம்புலிங்கமே ஜடா ஜடா ஜோதிலிங்கமே அரோகரா. காலனை உதைத்த கிண்ணப்பனே உன்னை காலால் உதைத்தான் கண்ணப்பனே. மகாதேவா விஸ்வநாதா. காலனை உதைத்த என்னப்பனே உன்னை காலால் உதைத்தான் கண்ணப்பனே. அதே ஹதே சிவாபதே அதே ஹதே சபாபதே. பம்படிக்கும் ஆண்டவனே, பம்பையடிக்கும் ஆண்டவனே உன்னை பிறவால் அடித்தான் பாண்டியனே. பம்பையடிக்கும் ஆண்டவனே உன்னை பிறவால் அடித்தான் பாண்டியனே. அதே அதே எல்லாரும் கேசரி குத்துருங்க. அதே அதே சிவாபதே அதே அதே சவாபம். சைவ பொருளாய் இருப்பவனே அன்று ஓட்டல் கரியை கேட்டவனே. பிள்ளைக்கரியை கேட்டவனே. காட்சி பொருளாய் நின்றவனே அன்று சாட்சி சொல்ல வந்தவனே. வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க குழந்தைக்கு. நிறைவு பேச்சாளர் யஸ்வந்தன் என்கின்ற யவீந்திரன் வருகிறார். எல்லாரும் அவனுக்கு கை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ள. கேசரி கூட கொஞ்ச நேரம். கனியா கனி இல்ல
என்ன அருமையா பேசுது உன் பையன். காலைல ஸ்கூல் போகும்போது கையெழுத்து கும்பிடுவான் போல இருக்கு. சரி கையெழுத்து கும்பிட்டப்பா. கண்ணை மூடுங்க. ஏப்பா ஒரு ஆடியோ போட்டு போறாங்கடா, எனக்கு கண்ண முடியுதா? சொல்றல. ஐயோ சரி கண்ண மூடிடுறா. ஓம் சக்தி. ஏன் சக்காலத்தி கையெழுத்து கும்பிடுங்க. மறுபடியுமா? கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்கணும் சாமி. கைய பிடிக்கணும். எம்மா போயிட்டு இருந்தா ஒட்ட சேர்ந்து கண்ணை திறக்கணும் சாமியா, கைய பிடிக்கணும் சாமியா. முந்தான முடிச்சு வர பாக்கிய போட்ட பாக்கராஜ் பாட்ட பாத்தி என்ன ஒத்து பேசுற நீ? அவ்வளவுதான் உண்மை. ஆடாம் கோயிலா கண்ணை திறக்கணும் சாமினா கண்ணை திறக்க சொல்லுது சாமி. யார் கண்ணா? கண்ணு. ஓ எல்லாரும் கண்ணையும் திறக்குது சாமி. கைய பிடிக்கணும் சாமினா சாமி கைய பிடிச்சி தூக்குதுன்னு அர்த்தம். கை தட்டுங்க குழந்தைக்கு நல்லா. கண்ணை திறந்து பகவான் பார்க்கிறான், கையை பிடித்து தூக்குகிறான் என்று குழந்தை அவ்வளவு அழகா சொல்ற அந்த பாட்டு. அதுவே நீங்க எல்லாரும் கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஓகேப்பா, அடுத்து வாப்பா. பீஷ்மர் பகையை தீர்க்க சகுனியே காரணம். அடுத்து சகுனி பகையை தீர்க்க சந்திர குல வம்சமே காரணம். அதுக்கு அந்த பக்கம் பார்த்து பேசுறேன், எல்லாம் மூஞ்சதான் பாக்குறாங்க. குரு ரோணன் பகையை தீர்க்க பாஞ்சால மன்னனே காரணம். பாஞ்சால மன்னன் பகையை தீர்க்க தன் நண்பனே காரணம். கௌரவர் பகையை தீர்க்க பாண்டவரே காரணம். பாண்டவர் பகையை தீர்க்க கௌரவரே காரணம். அதனால அவங்க பிரச்சனைய அவங்களே தீர்த்துக்கினாங்க. இல்ல சகுனி மாமா காரணமா கண்ணன் காரணமா? கண்ணன் தான் காரணம். சகுனி காரணமா கண்ணன் காரணமா என்னையே கேட்டுட்டா, சுட்ட பழம் வேண்டுமா சுடான பழம் வேண்டுமா என்று அப்பையை பார்த்து கேட்ட போல என்ன கேட்டாண்டா. அந்த மாதிரி இது வெரி குட். கை தட்டுங்க குழந்தைக்கு. சகுனி தான் காரணம்னு சொல்லணும். இல்லன்னா பிச்சு புடுவார். கனியா நீ பெத்த பிள்ளையா இது? அம்மா துண்டு இருந்து என்னையே பிச்சு புடுவோன்னு சொல்லிட்டு சரிப்பா சொல்றேன். அதனால ஆயிடுச்சா? ஓகே. இதுல எதனா கஷ்டம் இருக்கா? கண்டிஷன் நம்பர் 2. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுத்தவன் சகுனின்னு சொல்றான். சகுனி நல்லவன் தான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவளுடைய தங்கையான காந்தாரிக்கு முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நளினி அக்கா. வீட்டுக்காரருக்கு இல்ல, காந்தாரி அம்மா. அது என்ன காரணம் தெரியுமா? முதல்ல கட்டி கொடுக்கும் போது அந்த கணவன் உயிர் இழந்து விடுவான் என்று சொன்ன காரணத்தினால் வழியிலே போய்கொண்டிருக்கும் இன்னைக்கோ நாளைக்கோ சாகக்கூடிய ஒரு நொண்டி ஆட்ட கொடுத்து அத கல்யாணம் பண்ணி சாக வச்சாங்க. அதன் பிறகுதான் திருதராஷ்டிரன் என்கின்ற கண்ணு தெரியாதவனை கட்டி வைத்தார்கள். கட்டி வைத்த பிறகு காந்தாரி ஆனவன் 100 கர்ப்பத்துக்கு முன்னாடி வச்சுங்கிறான். அவ 10 மாசத்துல புள்ள பெத்துப்பா, இவன் 32 மாசமா முயாதகிறான். இது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னால ஒண்ணு சொல்றேன். அரிய உக்கார் இட்லிக்கு இது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே குந்தமாதேவி பெற்றுட்டா. துருவாச மந்திரத்தை சொன்னதால் யமன் மூலம் தருமனை பெற்றார், வாயு மூலம் பீமனை பெற்றார், தேவேந்திரன் மூலம் அர்ஜுனனை பெற்றார், அஸ்வினி குமாரோடு நகுல சகாதேவன் பிறந்தான்னு உங்களுக்கே தெரியும். இந்த பாதகத்தை காட்சி சும்மா இருக்க கூடாது. நன்னி அக்கா சொல்லு எடுக்கு பின்னால் நான் எப்ப பெற்று உல கேட்டுட்டோம்.
எப்ப பார்த்தாலும் சொல்லிடலாமா என்ன சொல்ல போறேன். இப்ப நாட்டுக்கு கத்தின்னு இருக்கேன். கத்தாத பேசுற வச்சு. சரி, இன்னொன்னு சொன்னா, இந்த பையனுடைய லாஸ்ட் கதையை கேட்டீங்களா? அதுதான் பீஷ்மர் பண்ண வேலை. ஒரே ஒரு பருக்கிய வச்சு குடும்பத்துல 100 பேருக்கு சோறு போடுவோம். நீ போடுவியாமா? சுதாகரனா, நீ போடுவியா? 100 பேருக்கு ஒரு அரிசி தான் சாப்பாடு, ஒரு வேலை. அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருத்தனையே மீங்கணவன் தான் சகுனி சந்திரகுல வம்சத்துக்கு போனா அவன் குலத்தை நாசம் செய்தான். முடிஞ்சிருச்சா? பாயிண்ட் நம்பர் 2க்கு வர நல்லா கேட்டுக்குங்க. இரண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னு கேட்டா, இவன் சொன்னா சந்திரகுல வம்சத்துக்கு அவன் காரணம். பாஞ்சால மன்னனிடத்தில் துரோணர் சரணடையும் போது அவன் இழிவா பேசினா, அதனால குருகுலத்துக்கு சென்று அர்ஜுனன் போன்ற பஞ்ச பாண்டவருக்கு கௌரவருக்கும் வித்தையை கற்றுக் கொடுத்து அந்த பாஞ்சால மன்னனின் பகையை தீர்த்தான்னு சொன்னான். அதுவும் முடிஞ்சிச்சு. இனியாஸ்ரீ குழந்தை சொல்லிச்சு பாரு, தூது சென்ற கண்ணனை அவமானப்படுத்தினாங்க. இவன் ஒழுங்கா தூது போயிருந்தா ஒருத்தங்கிட்ட கேட்காத போய்தானா அவன் போய் சேர்ப்பான். சாஸ்திர வல்லுநரான சகாதேவங்கிட்ட போய் கண்ணன் கேட்கிறான், சகாதேவா, நாளை அண்ணன் என்னை தூதுக்கு அனுப்பி இருக்கிறார், போகவா வாகவா? இது பேச்சு எதுவுமே தான். நீ போனா எனக்கு நான், நீ போனா எனக்கு நான் கேட்க. அண்ணன் தூது போக சொன்ன, அண்ணன் தூது போக சொன்னா எதுக்குன்னா, அவன் போக சொன்னா எதுக்குன்னாங்க. பாஞ்சாலி அம்மையா அவமானப்பட்டியோ, எப்பயோ நடந்து முடிஞ்ச கருத்து கச்சேரி என் பொன்னாடி சும்மா இல்லாத என்னைக்கு தலைமுடியை வீழ்ச்சிவிட்டு துரியோதனம் தைக்கணும் அவளை வாங்க கத்தியும் கிடக்குறா. அவள் போனா எடுக்குனா போடலாம் எடுக்கணும். நான் போட்டா வேணாம் வாழ்க்கை, நீ போகாத அப்படின்னு சொன்னான். சரி, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். அப்போ கேட்கிறார் கண்ண பரமாத்மா, இந்த விஷயத்தை நல்லா கேட்டுக்கங்க. அண்ணன் தூது போ சொன்னா, நான் சொல்ற பாயிண்ட மட்டும் வச்சுக்கினா பாரதம் ஒரே உருவாவாது. என்ன? அஸ்தினாபுரத்துக்கு அங்கதேசத்து அரசன் கர்ணனை நிர்ணயித்து கர்ணனை முதலில் அங்கு வை. சரி, ஒன்ன துரியோதனன் அச்சு சாவடிப்புன்னு சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு அர்த்தமும் தேவையில்லை. அவனுடைய கதையை 2ஆம் வச்சு போட்டு தேவேந்திரனுடைய வில்லன் அக்னி அஸ்திரத்தை வச்சுங்கிறானே அர்ஜுன பெருமான், அவனுக்கு என்ன அர்த்தம்? அந்த அக்னி வில்லானது உடைச்சு 2ஆ போட்டு நகுலனுடைய கத்தியை வெட்டி போட்டு பாஞ்சாலி அம்மாளுக்கு மொட்டை வச்சு விட்டுரு. இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். இதை விட இன்னொன்னு பண்ணணும். எல்லாத்துக்கும் நீ தூதா போறப்ப ஒன்ன முதல்ல கட்டி போட்டா குடும்பமே சரியா போடும். அப்படியாப்பட்டவன் தான் சகாதேவன் சொன்னான். சகுனியானவன் என்ன செய்தான் என்றால் பகடை ஆடினான். அவன் என்ன சொல்லி ஆடினான்னா, இந்த காரணத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் கண்ணா, என் வாயால் அந்த திரௌபதி அம்மனை நான் வாடின்னு சொல்ல மாட்டேன், தாசின்னு சொல்ல மாட்டேன், அசிங்கமாவும் பேச மாட்டேன், அவனை நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா நான் ஊசி ஏற்று துரியோதனுக்கு விடுவேன்னு சொன்னான். பகை உருவாய் வளர்த்து ஆட பாஞ்சாலி அம்மையை சபையில நிற்க வச்சு அவங்களை அவமானப்படுத்தி ஒரு குடும்பமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. 2 குழந்தைகளும் 4 பேரும் நன்றாக அருமையாக பேசினார்கள். ஒரு வழக்க உண்மையா இல்லையான்றதை இவங்க பிஷி ஆராய்வாங்க. எங்கதான் வந்துடுறானோ தெரியல. என்னடா சொல்றோம்? நீ கத்திதான் பேசுற. பட்டிமன்றமே முடிஞ்சிச்சு. தீர்ப்பே இன்னும் சொல்லலையே. உன் பக்கமா அவங்க பக்கமா? என்ன அதான் ஃபர்ஸ்ட் மேட்டர் வா, நாட்டுக்கு கதை பேசிட்டு இருக்க. எல்லாம் உங்களாலடாப்பா. அங்கிருந்து நீங்க ஊசி பேத்தி விடுறீங்க. என் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லணும்.
அவங்க பக்கம் சொல்லக்கூடாது. ஆமா பிரேமாம்மா உன் ட்ரைனிங்கா ஒன்ன மாரியே பேசுது பாரு. ஃபர்ஸ்ட் நீ மேட்ருக்கு வா. நீ போய்க்காதப்பா, நான் வரேன். நிறைவான சொல்கிறேன், இந்த ஒரே செய்தியை சொல்லி என் தீர்ப்பை சொல்கிறேன். இளமையிலே ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டு ஆத்தோட ஆத்தா விட்டு அது போயிச்சோ வந்துச்சோ வாழ்ந்துச்சோ செத்துச்சோ இருந்துச்சோ இல்லையோன்னு தெரியாத எத்தனை போய் விட்டு தூது போன கண்ணம் போய் உன் புள்ள சாகல உயிரோட தான்ங்கிறான்னு சொல்லி அவங்கிட்ட 2 வாரம் வாங்கி வர வச்சு இப்படியெல்லாம் நாசம் செய்தான் கண்ணன். ஆனால் தான் நண்பனை மட்டும் உயிர் துணையாக இருக்கும்போது என்றுமே வாழ்வில் இருக்கக்கூடியது நன்மை மட்டும்தான் என்று சொல்ல 17ஆம் போரில் அன்றே அவனை அக்னி அஸ்திரம் தாக்குகிறது. எத்தனையோ அஸ்திரங்களை தாக்குகின்ற கர்ணனை அவனை கொல்லால் யாராலையும் முடியவில்லை. தரும தேவதை அங்கு தலை விரித்து கொண்டு ஆடுகிறான்னு சொல்றாங்க. ஏன் கண்ணன் செய்த தர்மம் அங்க தலை விரித்து காக்கிறது. இந்த தருணத்தில் அர்ஜுனா நீ உன்னை கேட்டா நீ என்ன கொடுப்பேன்னு கேட்கிற. என்கிட்ட எதுவும் கிடையாதுன்னு சொல்ல கடைசியாய் ஒரே இந்த பாடலை பாடி என் தீர்ப்பை முடிக்கிறேன். அதிலே உங்களுக்கு அந்த பதில் யார் காரணம் என்றும் தெரிய வரும். ஆகையால் இத்துடன் இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பாடலோடு எங்கள் உரையை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த ஒரு பாடல் உங்கள் மனதை கண்கலங்கினாலும் மனசை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுடைய நிறைவான பாடல். உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பொழி ஏற்றாயடா. நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணிக்க கர்ணன் உன் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடல்
விழுந்தாயடா கண்ணா வஞ்சக கண்ணனடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கண்ணா வஞ்சக கண்ணனடா உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா மதுவதை எதிர்கொள்ள 18 போர் நடக்கும் போது 17ஆம் போர் நடக்கிறதே கர்ணா. செய்த தான தர்மங்கள் உன்னை காத்து கொண்டு இருக்கிறதுடா கர்ணா. எங்கிட்டு வந்த தீர்ப்பு கடைசி இந்த ஒரே வசனத்தோட என் உரையை முடிச்சிட நல்லா கேட்டுக்குங்க. இதுல இடம் அர்த்தம். முதலாவதாக உன்னை சிறு வழியில் பெற்றெடுத்த தாய் உன்னை ஆற்றிலே விட்ட போது கூட என் நெஞ்சம் துடித்ததடா கர்ணா. கர்ணா, முதலாவதாக உன்னுடைய கவச குண்டலத்தை யாசித்து செல்வாயா தேவேந்திரா என்று சொல்லி அவன் யாசித்து சென்று விட்டான். இரண்டாவதாக அந்த நற்குழந்தை விளையாடி கொண்டிருந்த நேரத்திலே உன் அறவ பாம்போ என்று நினைத்து விட்ட போது அந்த குழந்தை இறந்து விட்டது. சமீபத்தில் உன் தேர் இன்னும் போட்டோன்னு சொல்லிட்டேடா கர்ணா. இது மட்டும் இல்லடா கர்ணா, உன்னுடைய தான தர்மத்தை எத்தனை பேரால நான் உன்னை பழி வாங்கி இருக்கேன் தெரியுமாடா கர்ணா? தெரியுதா? மூன்றாவது வரம், நீ குருகுலத்தில் சென்று நீ சத்திரியன் என்று ஒரே வார்த்தை சொல்லியிருந்தால் பரசுராமர் உன்னை விட்டு இருப்பாரடா கர்ணா. ஒரு அந்தணன் என்று நீ பொழி உரைத்து அவனிடம் கற்ற போது சமீபத்தில் பிரம்மாஸ்திரம் மறந்து போகட்டும் என்று சொன்னாயடா கர்ணா. கர்ணா, இது மட்டுமா? உன்னை பெற்றவள் யார் என்று எல்லாரும் கட்டு கலங்கி நின்றாங்களா கர்ணா? உன் தாய் தாண்டா அந்த குந்தமா தேவியை கூட நான் விட்டு வைக்கலடா கர்ணா. உன்னுடைய தாயானவளிடத்தில் சென்று 2 வரத்தை பெற்றுவா என்று சொன்னேன். முதல் வரம், நாகாசிரத்தை ஒரு முறை விட்டு மறுமுறை விடக்கூடாது சொன்னியடா கர்ணா. இரண்டாவதாக 5 பேரில் ஒருவரான அத்துடனை தவிர வேற யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு வரத்தை வாங்கிட்டு வர சொன்னேன். உன்னுடைய 5ஆவதாக தள்ளி என் தேர் ஓட்டி செல்லும் நேரத்தில் உனது ரதம் பள்ளத்துல போயிடுச்சுடா கர்ணா. தேர் பள்ளத்துல வீழ்ந்துச்சுடா கர்ணா. அந்த பள்ளத்துல வீழ்ந்த தேர் கூட யாரும் உங்கூட உதறவடா கர்ணா. அந்த தேரானது பள்ளத்தில் விழும்போது நீ தூக்கும் போது இப்ப ஒரு அஸ்திரத்துல நான் சொன்னேன்டா கர்ணா அப்படின்னு யாரு சொல்றோம்? கண்ணன் சொல்றோம். அதன் பிறகு நிறைவாக சொல்கிறேன், மன்னவர் பணி ஏற்க கர்ணா உன் பணி செய்ய உன்
உன்கிட்ட நான் பிச்சை கேட்க வருவேன்டா கர்ணான்னு சொன்னான் பாரு அந்த கண்ணதாசனுடைய வரி. அந்த மாதிரி வேற யாராலே சொல்ல முடியுமா? கை தட்டுங்க அதுக்கே. என்ன ஒரே வார்த்தை தான் சொன்னான், நீ எத்தனை பேர் வேணா தான தர்மம் பண்ணுடா, ஆண்டவன் உன்கிட்ட தான தர்மம் பண்ணுவான்னு சொன்னதால கர்ணனுடைய தான தர்மத்தையும் நான் வாங்கிட்டேன். அதன் பிறகுதான் அவன் அஸ்திரத்தை விட்டு உயிர் பிரிந்தது, கர்ணனும் ஆண்டான். ஆகவே இந்த மகாபாரத போருக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் என்றால், எல்லாத்துக்கும் உரியவன் யாதவா, மாதவா, கேசவா, கோவிந்தா, நாராயணா என்று சொல்லக்கூடிய சகுனியின் தந்திரத்தால் தான் குலம் அழியவில்லை. கண்ணனின் மந்திர மாயத்தால் தான் வம்சமே அழிந்தது. ஏனென்றால் இந்த குருகுல வம்சம் அழித்து பரிஷித் என்ற ஒரு மன்னனை உருவாக்கி பார் நாடு, நம் நாடு பாரத நாடு என பெயர் வந்ததற்கு காரணம் முழுக்க முழுக்க மகாபாரத போருக்கு யார் காரணம் என்றால் கண்ணனே 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 என்று நல்லதொரு தீர்ப்பை கூறி உங்கள் அன்புள்ளவர்களுக்கு என் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். அனைவரும் வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து குழந்தைகளுக்கும் எங்கள் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.